கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவமே அடங்கல இன்னும். அது அப்படியே எல்லாரும் பயங்கர இன்செக்யூர்ட் ஆயிட்டாங்க. என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம உளர ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லா பார்ட்டிஸும். ட்ரிகர் ஆயிட்டாங்க. இல்ல என்ன அதாவது திடீர்னு பேசுறாங்க, ஐயோ இவங்களும் அரசியல் தெரியாது, இதை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இதே கிடையாது, இவங்களாம் இளைஞர்களே கிடையாது, அப்படி இப்படிங்கிற. என்னடா பேசுறீங்கன்னா அந்த பயத்துல உளறானுங்க, என்னென்னமோ பேசுறானுங்க டிபேட்ல எல்லாம். இன்னும் இன்னைக்கு காலையில ஒரு 2 வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலா பிஜேடி நான் பெருசா பார்க்கல, நான் வண்டி டிராவல்ல இருந்தேன், பெருசா பார்க்கல. 2 வீடியோ பார்த்தேன். ஒன்னு வந்து இந்த ஒரு ட்ரூப் இந்த மியூசிக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணுவாங்கல்ல, போயிட்டு வந்து ஒயின் ஷாப்பை மூடணும்னு சொல்லி டாஸ்மாகை மூடணும் அப்படின்னு சொல்லி அதிமுக பீரியட்ல பாடி, இப்போ வந்து அதை பத்தி வாயை திறக்காம என்னது அந்த பேர் என்ன, திராவிடர் சம் லோக்கல் கட்சி, ஏதோ ஒரு கோவன் கேவலமா கோவன் சம் ஜோக்கர், ஓகே, அந்த அவரோட ட்ரூப் ஒன்று பாடினது பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு லேடி பேசினாங்க. ஸோ பேசிக்கா இவங்க என்ன கான்செப்ட் எடுத்துட்டு வராங்கன்னா ஒரே கான்செப்ட் தான், விஜய் பாஜக மட்டும்தான், விஜய் பாஜக. அப்ப எனக்கு இன்னொரு பாயிண்ட், அவங்க ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்குன்னு, ஒரே ஒரு விஷயம் பக்காவா தெளிவா இருக்கு, அவங்களோட கோர் ஓட்ல கை வைக்கிறோம்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இவனுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பதட்டம் நல்லா ரொம்ப கிளியர் ஆயிருச்சு. இல்ல ஓப்பன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாங்க. இல்ல பதட்டம்ன்ற வார்த்தையை தாண்டி, பதட்டம்னா ஏதாவது ஒண்ணு லூசு மாதிரி பேசுறது, கரெக்டா? இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. தலித் ஓட்டும் இவங்களோட ஓட்டும் நம்ம கிட்ட இருக்கிறத வந்து எடுத்துக்க போறாங்க, எடுத்துக்கிட்டு பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் விஜய் வந்திருக்காரு. இல்ல இவ்வளவு நடக்குது இல்ல, இதுல எல்லாமே நீ பார்த்தனா ஒரு அளவுக்கு என்னைக்காவது இதுல வந்து ஒரு ஆதாரமோ நம்ம ஆரம்பத்துல இருந்து கேட்கறது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப தளபதி ஆரம்பத்துல இருந்து எடுத்து வைக்கிறாருல சில விஷயங்கள், முன்னெடுப்புகள், இல்ல இது தப்பு இது ரைட்டு, இது இது இவங்க இப்படி தப்பா பண்றாங்கன்னு, இது எல்லாத்துக்கும் பார்த்தனா அவர் வந்து ஒரு ஆதாரம் இல்லாமையோ ஒரு அடிப்படை காரணம் இல்லாமையோ எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு அவதூறு கிடையாது. அவங்க வைக்கிறதெல்லாம் அவதூறு. நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுறோம், ஒரு தளபதி பேருன்னு ஒரு அறிக்கையில இருக்கு அப்படின்னாலும், இல்ல நம்ம பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை விடுறாருனாலும், அது எல்லாமே வந்து இதன் காரணத்தினால இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இதை நீங்க செய்யறதுனால நாங்க இதை நீங்க தப்புன்னு நாங்க நினைக்கிறோம், இப்படி நீங்க இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உங்களை நீங்க 2 பேரும் கூட்டுங்கிற மாதிரி தானே நாங்க நினைப்போம். அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக் பிஹைண்ட் த ஒரு 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 விமர்சனம் வைக்கிறதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதோ அதுல நம்ம எல்லாத்துலயுமே தெளிவா வந்திருக்கோம். இப்ப தளபதி ஏன் வந்துட்டு இதுலயே மாநாட்டிலேயே சொன்னாரு, ஏன் பாசிசம் இது வந்து பாயசம்னு அவர் சொன்னதை அவர் சும்மா அதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம். அது அவனுக்கு ஆமா அது ஏதாவது ஒரு ரீசனா இருக்கும்னு நினைச்சுக்கலாம். ஆனா இதை அவங்க அங்க பண்றாங்க, இதை நீங்க இங்க பண்றீங்க, இதை அவங்க அங்க பண்றாங்க, இதை நீங்க என்ன பண்றீங்க, அப்ப என்ன வித்தியாசம்? எக்ஸாம்பிள்ஸ் இருக்குண்ணே. இல்ல அவர் அந்த எக்ஸாம்பிள்ஸோட அதை சொல்றாரு, புரியுதா? இல்ல நம்ம அவரு சொல்றது விட்டுருங்க, நம்ம ஒரு பேசிக்கா நம்ம யோசிக்கிற ஆட்கள் இருக்கிறோம்ல. விஜயாண்ணா சொல்றது ஓகே, இவங்க சொல்றபடி அவரு ஒரு கட்டமைப்பு தான் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா, பட் பேசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த ஒரு சொல்ற டிஃபரன்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ சொல்லு, நான் வெயிட் பண்றேன். என்னன்னா இப்போ ஒரு அரசியல் தலைவராவோ இல்ல ஒரு கட்சி சார்பாவோ நம்ம ஒரு விஷயத்த வைக்கிறாங்கல்ல, இப்ப நம்ம நினைச்சுக்கிறது ஓகே, நம்ம லாஜிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு கட்சியாக நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு மீடியாலயோ எதுலயோ பேசுற போது அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆதாரத்தையோ ஒரு ரீசனிங்கோ இருக்கணும்ல. இதனால நான் இதை சொல்றேன், நான் சும்மா எனக்கு புரியல, வன்னி அரசு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்கறான், அது உண்மையா கூட இருக்கலாம் எனக்கு தெரியல, பட் சொல்றேன், இந்த மாதிரி நான் சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொன்னா ஏன் அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது நீ சொன்னாதானே அது வேலிடா இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தனா நீ பி டீம் அவ்வளவுதான். ஏன் எனக்கு வேற வழி இல்ல, ஏன்னா என் ஓட்ட நீ உடைக்க போற, எனக்கு பதட்டம் பயம் என்ன சொல்லி நிறுத்துறதுன்னு தெரியல, இது சொல்றேன் அப்படி நீ உண்மையை சொல்லிடு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதை விட்டுட்டு காரணமே இல்லாம இவனுங்க என்னன்னா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விசிகா தலைவர் திரு தொல் திருமாவளவன் இருக்காரு, அவரை நம்ம தலைவர் வந்து அவர் மனசு இங்கதான் இருக்கு, அவரால் வர முடியலன்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ஏன்னா அவர் வர வேண்டியது வரல, அப்போ அழுத்தத்தின் பெயரால பார்க்கப்படுகிறதுன்னு அவங்க கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அதை வச்சு
தளபதி இந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு வராரு. ஆனா அதுக்கு மீடியால போயிட்டு எப்படி எங்கள் தலைவரை நீ குறைத்து மதிப்பிடலாம் அப்படின்னு நீ பொங்குறீங்கல்ல. அப்ப நீ வந்து எங்க தலைவர் மேல ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சா அதுக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்கணும்ல, ஒரு ஒரு முகாந்தரம் இருக்கணும்ல. சொல்லு ரேவந்த். அண்ணா இந்த பிஜேபி கான்செப்ட் இந்த சன் டிவி ஓனர் அவங்க தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன, அந்த எலெக்ஷன் டைம் வந்தா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லுவாரு. எலெக்ஷன் டைம் வந்தா இந்த நார்த் இந்தியன் அவங்களோட தொப்பி ஒண்ணு இருக்கும் பாருங்க, வடக்கன் போட்ட தொப்பி. அது அவருதான். அவரு வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு, கமல் வந்து எலெக்ஷன் வந்த அந்த டைம்ல வந்து ஒரு இந்தியா டுடேவா என்டிடிவா எனக்கு கரெக்டா தெரியல, ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து கேட்பாங்க, நீங்க கமலோட பொலிட்டிக்கல் வியூ எப்படி பாக்குறீங்க அப்படின்ட்டு. அப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, அவரோட ஓனர் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த இன்டர்வியூ ஆள் கேட்பாரு, யார் அவரோட ஓனர்? மோடிஜி. இவங்க காலாகாலமா இது ஒண்ணு டிராமா தான், இவங்களுக்கு இது தெரிஞ்ச வேற அரசியல் தெரியாது, வேற எதுவும் இவங்களுக்கு தெரியாது, ரியாலிட்டி ஒத்துக்கணும். உண்மை என்னன்னா இதை தாண்டி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு முன்னாடி கத்து கொடுத்துட்டு போனாங்கல்ல சில பேர் எல்லாம், முக்கியமான ஆட்கள்லாம், இதை தாண்டி அவங்க யாருக்குமே எதுவும் கத்து கொடுக்கல, ஒண்ணுமே கத்து தெரியாது. இவங்களுக்கு 3 விஷயம் கரெக்டா கையில எடுப்பாங்க. ஆபாசத்துல அதுதான் முதல் விஷயமே. ஆபாசம். கட் ஆயிடுச்சு, டிராவல்ல இருக்கேன்னா. இல்ல விக்னேஷ் ப்ரோ, இல்ல ஹரிஷ் ப்ரோ, இன்னொன்னு நோட் பண்ணீங்களா, டிஎம்கேடி எல்லாம் சிபி பண்ணி ஒண்ணு போட்டது என்னன்னா, இதே கோயம்புத்தூர்ல வந்துட்டு நடிகைக்கு கூட இதே மாதிரி கூட்டம் வந்தது. ஆனா அன்னைக்கு வந்துட்டு உதயநிதிக்கு அந்த மாதிரி கூட்டம் வரல. ஏன் பஸ்ல கொண்டு அதான் ஆளுங்களை கூட்டினது 200 ரூபாய் கொடுத்து அப்படி பண்ணி கூட வரல அந்த கூட்டம். அதான் ஞாபகம் வருது. துப்பாக்கில அந்த அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது சம்பந்தமா. பட் அதை விட்டுருவோம். இல்ல ப்ரோ, இதுல சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ, பேசுங்க. இல்ல நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப மத்த ஊரு ஓகேங்களா, இப்ப திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கேஎன்ஆர் இருக்காங்க, இன்னும் அவங்க வந்து டிஎம்கே போட்டாங்க. ஒரு சில ஊர்கள்லாம் சொல்லுவாங்க டிஎம்கே வந்து நாங்க இந்த அப்புறம் வந்து இந்த பெல்ட்ல வந்து நாங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா கோயம்புத்தூருக்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு. அதாவது கமலி கிட்ட இவங்க மண்ணை தோணுவாங்க. பிஜேபி யாரு வானதி சீனிவாசன் அவங்க லீடிங்ல இருந்தாங்க, டிஎம்கே வந்து கீழே கிடைச்சுங்களா. ஸோ அப்படியாப்பட்ட கோயம்புத்தூர்ல துணை முதல்வர்கள் அவர் வந்து திடீர்னு, அதாவது தளபதி வந்து இந்த ரேட்ல வந்து ஜனங்கள், அதாவது இந்த பூத் கமிட்டி அந்த கருத்தரங்குக்கு போக போறாருன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும், மக்களுக்கும் தெரியுங்களா. திடீர்னு அங்க போறாரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அதான் அதுவும் அந்த டேட்ல தான் அந்த ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க. அதுவும் ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா தளபதி இந்த தெருவு அதான் இந்த ஸ்ட்ரீட் வழியா போறாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்ட்ரீட் வழியா போறதா இருக்கட்டும். என்ன ஒண்ணு அந்த அதுவும் பஸ்ஸுங்க, கவர்மெண்ட் பஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பஸ்ஸுங்களை வந்து ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இது காலேஜ் பஸ். அதுதான் ப்ரோ. இன்னொன்னு இவரோட மீடியா எந்த அளவுக்கு ஒரு கேவலமா நடந்திருக்காங்கன்னா, இப்ப சன் டிவிலாம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தை சேர்க்கணுன்றதுக்காகவே ஒரே பக்கத்துல கூட்டங்களை வர வச்சு அந்த அந்த போட்டோ ஷூட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி அந்த போட்டோ ஷூட் தாங்க நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்க எல்லாருமே கும்பலா நிலுங்க, அப்பதான் அடர்த்தியா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிக்க வச்சு இவரு போகும்போதே பார்த்தீங்கன்னா கையை இது பண்ணிட்டு. அதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் நம்ம ஸ்டேட்ல சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னா, இந்த புதிய தலைமுறையா இருக்கட்டும், அதான் ஒரு சில பாலிமர் சேனல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தளபதி அந்த மீட்டிங்க்கு போனது, அவர் வந்து அந்த தங்கியிருந்த அந்த விடுதியில இருந்து அவர் கிளம்புனது எல்லாமே பாத்தீங்கன்னா அது லைவ்ல போட்டாங்க இல்லைங்களா. ஆனா அது வந்து யூடியூப், அதாவது பாத்தீங்கன்னா யூடியூப் இதுல மட்டும் தான் பாத்தீங்கன்னா அது லைவ்ல வந்துச்சு. மற்றபடி பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் அந்த டிவியில ஓடும் பார்த்தீங்களா, அந்த டிவிலையும் நான் போய் செக் பண்ணேன், அது தளபதி கட்டுறாங்களான்னு பார்த்தா அதுல ஃபுல்லா உதயநிதி அவருக்கு போறத காமிக்கிறாங்க. இல்லை இவங்க என்ன அதான் சொல்லுவாங்களே, அதாவது ஒரு கையை வச்சு பார்த்தீங்கன்னா சூரியனை மறைக்க முடியும்னு சொல்லிட்டேன். சூரியன்றதான் சும்மா கட்சி தான் வைங்களேன், சூரியன் தான் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, சும்மா பேருக்குன்னு வச்சிருக்காங்க. அதுவே ரொம்ப மங்கி போய் என்ன சொல்றது, அதோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து நிற்கிதுன்னு வைங்களேன். ஆனா தளபதி வந்து அதான் இவங்க எதுவும் நினைச்சுக்கிறாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை காமிக்காத விட்டா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் துணை முதல்வர் போனா இந்த இவர் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இது கோவை போன அந்த பயணத்தை வந்து இருக்கடி பண்ணிடலாம் இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. இல்லை எந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. நான் உண்மையாக இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க மீடியா பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த சவுத் சங்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மணி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, சாரி ஏடிஎம்கே, இன்னொன்று பிஜேபி, அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருந்தாலும் அவங்கெல்லாம் டிஎம்கே அடிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பயப்படுறாங்க, விஜய் பார்த்து பயப்படுறாங்க, தளபதி பார்த்து பயப்படுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மரண பயம் வந்து பார்த்தீங்களா, அந்த பயத்தை வந்து நான் இப்போ பார்த்தேங்க. அதாவது துணை முதல்வரே பார்த்தீங்கன்னா ஒரு நேரில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்தி, அதுவும் இல்லாத இவங்க எந்த அளவுக்கு கதறாங்கன்னா, இந்த அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்களோட தொண்டு சதைகள் வந்து பார்த்தீங்களா, அடிக்கடி அந்த இவங்க யாரு அந்த டிஎம்கே தொண்டு, அதெல்லாம் நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்க வந்து என்ன பதில் சொல்ல போறீங்க, அங்க கல்வியை உடைச்சிருக்காங்க, இங்க பாருங்க அங்க ஆம்புலன்ஸ்க்கு வழி விடல, அங்க இப்போ பாருங்க எக்ஸாக்ட்லி அதாவது இந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க. தான் ஆக்சுவலா நம்ம மெயினா வந்து இன்னைக்கு பேசணும்னு இருந்த டாபிக்கும் இதுதான். இப்ப நீங்க வந்த இடம் தான். அதாவது என்னன்னா, இந்த ஒரு இது பண்றது இருக்குல்ல, ட்விஸ்ட் பண்ணி விடுறது இருக்குல்ல, எங்க எந்த தப்பு நடக்கும் ஹரிஷ் அதை அண்ணா எடுத்து சொல்லு சொல்லு புகழ் சொல்லு. சொல்லுங்க. ரமேஷ் அண்ணா கீழே இருக்காரு பாருங்க. இல்ல அவரு ஃப்ரீயா இருந்தா வருவாரு புகழ். அவரு லிசன் பண்ணுவாரு. ஃப்ரீயா இருந்தா வருவாரு. நான் இது பண்ணிட்டேன், ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். அவர் ஃப்ரீயா இருக்கும்போது வருவாரு. சோ இப்போ அதுதான் இந்த இடத்துல வந்து இவங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுற விஷயங்கள் இதெல்லாம் நடக்குது இல்ல. சோ அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமா உணர வேண்டியது. அதுவும் தளபதி இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் டு ஹார்ட் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு ஃபாதர்லி ஃபீல்ல, இது ஃபாதர்லின்னு சொன்னா இது ரொம்ப இதுவாயிடும். ஏன்னா இப்ப நிறைய டூப் வந்திருக்குதுங்களே. சோ அதனால ஆமா நம்ம ஆமா அதனால அதை பிரதர் தவிர்த்துடலாம். ஒரு அண்ணன் மாதிரி நம்மளுக்கு இல்லண்ணா நம்மளுக்கு இல்லண்ணா அண்ணனே இல்லண்ணா போதும். நான் இப்பெல்லாம் வந்து எங்க அப்பாவோட அப்பான்னு கூப்பிடுறது இல்ல, ஆஹ் டேடின்னு தான் கூப்பிடுறேன். இல்ல, அதனால அவங்களதே விட்டுருங்க. டேடி முன்னேற்ற டேடியும் கழகம் தானடா. தான்டா. சரி அதை விடுங்க. சரி பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். டேடியும் தான். சரி பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். என்னன்னா டிவேட் ஆகுது. சோ இப்ப தகப்பா என்ன அப்படி. விஷயம்னா, இப்ப வந்து அவர் வந்து ஒரு ஒரு அண்ணன்ற முறையில நம்மளுக்கு மோர் தேன் கிரவுட் வருது. அவருக்கு வந்து அது ஒரு பெரிய ரீச் தருது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஸ்தம்பிச்சுட்டானுங்க. பார்த்துட்டு எப்படிடா இதை நம்ம மேட்ச் பண்ண போறோம்ன்றது மட்டும்தான் அவங்களோட இதுவா இருக்கும். அவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம், அரசியல் புரிதல் இருக்கு இல்ல எல்லாம் சொல்லலாம். அட் த எண்ட் த vote மேட்டர்ஸ். வரவன் ஓட்டு போடுறானா, பெரும்பான்மை யாருக்கு ஓட்டு போடுறான், அவன் ஓட்டு போடுற தலைவன் நல்ல விஷயத்துக்கு நிக்கிறானா, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான எந்த விஷயத்துக்கும் போகாம துணை நிக்காம அவன் எடுத்த கொள்கையில தீர்க்கமா நிக்கிறானா, அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கா, அது மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க. நீ என்ன வேணா கூவலாம் பக்கம் பக்கம். ஆனா அட் பாலிடிக்ஸ்ன்றதே மக்களை வச்சுதானே. மக்கள் யார விரும்புறாங்களோ தட்ஸ் அவங்களுக்கு ட்ரூ. தான் ஓட்டு பட் போட நான் போறாங்க. சொல்றேன், நீ என்ன வேணா அதுக்கு ஆனா இல்ல இல்ல கூவலாம். அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இல்ல இல்ல நீ என்ன வேணா நீ ரேவந்த் ஆபாசம், அவதூறு, அபியூஸ் இதை பண்ணிக்கிட்டே இரு நீ. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்றேன். நான் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்னைக்கு நான் 2 பேர்கிட்ட நோட்டீஸ் பண்ணேன். நான் வந்து நான் ஒரு வீடியோ பத்தி பேசணும்ல, இந்த ஒரு கோயம்புத்தூர்ன்ற பாருங்க, ஒரு திராவிட அந்த ஒரு மியூசிக் ட்ரூப். ஆமா அந்த வீடியோ ஆக்சுவலா நான் ஃபேமிலி குரூப்ல நேத்து நைட்டு போட்டு விட்டேன். கேவலண்ணா. நைட்டு போட்டு விட்டேன். எங்க அக்கா எல்லாம் வந்து இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் வந்து கிட்டேயே சேர்க்க கூடாது அப்படி. அது நான் இல்லடா ஸ்கிரீன்ஷாட் எனக்கு உங்களுக்கு புரியுது. அனுப்புறேன். இப்ப என்னன்னா நம்ம பண்ண வேண்டியது அதுதான். இப்ப நம்ம இந்த அவங்க பேசுற அரசியல் வந்து பீப்புள் ரசிப்பாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு ஒண்ணு பண்றாங்க. ஆனா அவங்க பண்ற இந்த ஆபாச அரசியல் மக்களுக்கு அவங்க மேல மேலும் மேலும் வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள இப்ப வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார் இதை ரசிப்பாங்கன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவ்வளவு நாள் இவங்க இதை ஒர்க் அவுட் பண்ணது எப்படின்னா, அவனையும் இவனையும் ஒரு எதிர்கட்சிக்காரனை திட்டி அதுல மைலேஜ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீ மக்கள் மனசுல இருக்க ஒருத்தர் அப்படி சொல்ற போது ஆட்டோமேட்டிக்கா அது உனக்கு பக்கத்துலதான், அது உனக்கு அகேன்ஸ்டா தான் அது திரும்புமே தவிர, இது வந்து நீ நினைக்கிற மாதிரி இதனால தளபதிக்கு 1% கூட நெகட்டிவிட்டி வராது. அண்ட் அகைன் கம்மிங் டு எனக்கெல்லாம் இன்னும் இவங்க டவுனா இறங்கி இறங்கி இல்ல அடிக்கலாம் அத அவங்களே பார்த்து, ஏன்னா உண்மையாலுமே இது இது நல்ல அவங்களே ஸ்ட்ராட்டஜியா பார்த்துப்பாங்க. இருக்கு. சோ அதனாலதான் வந்துட்டு இது எனக்கு தெரிஞ்ச அந்த திராவிட டீம்லாம் வந்து அவங்களுக்கு வேலை செய்யறாங்களா இல்ல நம்மளுக்கு வேலை அது செய்யறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. நல்லதா இருக்க வரைக்கும் ஓகே தான். அதை அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் அதான் இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப இந்த கோயம்புத்தூர் பூத்ல நடந்தது, இன்னைக்கு தளபதி ஷேர் பண்ணதுல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ இவ்வளோ பெரிய கூட்டம், தன்னெழுச்சியா வந்த கூட்டம், ₹1 செலவு பண்ணல. அவங்களுக்கு மனசார அவங்க ஒரு லீடரா ஒருத்தரை பார்த்து அவங்களுக்காக வந்த கூட்டம். இது வந்து ரசிகர் கூட்டம்னு எவன் வேணா எப்படி வேணா கூவிக்கலாம், எந்த ஆங்கிள் வேணா. பட் அதை மீறி வந்து யாரும் ஒரு ரசிகரா வர வேண்டியவங்க ஒரு கட்சி கொடியை எடுத்துட்டு வந்து ஒரு ஆத்மார்த்தமா நீங்க நீங்க ஜெயிக்கணும், நீங்க வரணும்னு, அதுவும் அந்த லேடிஸ் கூட்டத்தை பார்த்தா
நீ என்னதான் உன் குடும்பத்துல இருக்க உங்க குடும்பத்துல எல்லாருமே நான் தான் பாப்பாரு, நான் தான் அப்பா, இவர் தான் அண்ணா, இவங்க தான் அக்கா, நீ உன் குடும்பத்தையே வச்சு பயோஸ்கோப் காமிச்சாலும் இந்த கூட்டம் இட்ஸ் அ ரெவல்யூஷனரி திங் அண்ட் இட் வில் நெவர் ஹேப்பன் இன் த நியர் ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் அப்படி வந்து உடனே முட்டுக்கட்டை போட விரும்பல. பட் நான் சொல்றேன் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேர்ன் அவுட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் இவங்களுக்கு இந்த பயத்தையும் பதற்றத்தையும் உண்டாக்கி இருக்கு. அட் த சேம் டைம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருந்தாலும் தளபதி இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு எமோஷனலான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நடக்கிற போது அவர் நிறைய விஷயத்த குறிப்பா கவனிச்சிருக்கிறாரு. இந்த வந்து கோயம்புத்தூர் பூத் ஏஜென்ட் மீட்டிங்ல நடந்த விஷயங்கள், நிறைய வெஹிக்கிள்ஸ் சேஸ் பண்ணிருக்கு, நிறைய பேர் வந்து அவரோட செக்யூரிட்டி புரோட்டோகாலை மீறி வந்து அவரை பார்க்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, வெஹிக்கிள்ஸ் மேல கிளைம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதனால? இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸா இருக்கும் போதே வந்து பச்சையெல்லாம் குத்திட்டு போவாங்க. அதோட அன்பின் வெளிப்பாடா இருக்கிற விஷயத்த வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் வி ஆர் ஆல்சோ இன் டிரான்சிஷன் பேஸ். ஏன்னா ஒரு ஒரு ஃபேண்டம்ல இருந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்படுறோம். அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிள். அது அவரும் கண்டிப்பா உணர்ந்துக்கிறாரு. அதை உணர்ந்துட்டு பட் அட் திஸ் பாயிண்ட் வி ஹாவ் டு டிரான்சிஷன் அவர் செல்ஸ். வி ஹாவ் டு ஒரு 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 ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எட் அனதர் பார்ட்டி, நீ வந்து குடிச்சிட்டு அழிஞ்சாலும் பரவாயில்ல, குவாட்டரும் கோழி பிரியாணியும் உனக்கு வாங்கி கொடுத்து எனக்கு நீ கூட்டமா அந்த இடத்துல எனக்கு கேமரால காமிச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறவன் இதெல்லாம் சொல்ல மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் நீ பாரு, குவாட்டரும் கோழி பிரியாணியும் வச்சு தின்னானுங்க, எவன் அறிக்கை விட்டான் அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணாதீங்க தப்பு அப்படின்னு? இன்னைக்கு வரைக்கும் யாரும் அந்த திருத்தர முயற்சியில ஈடுபட்டுறது இல்லையே. இன்னைக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓவராலா, இந்த கட்சி தான் ரசிகர் கூட்டம், மத்தவங்க எல்லாம் என்னமோ அரசியல் அப்படியே சிகாமணிகள் மாதிரி பேசுவானுங்க. ஆனா இவனுங்க இன்னும் தற்குறி. நம்மளுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் இங்க இருக்கவன் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ரசிகன்னா என்ன படம் பார்த்துட்டு 24 மணி நேரமும் கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருப்பான்னு. இங்க இருக்க ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு ஜாப்ல அவன் டிகிரி முடிச்சு ஒரு ஒரு லெவல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க எவனும் வந்துட்டு ரொம்ப கண்மூடித்தனமா உட்காந்துக்கிட்டு படிக்காம உட்காந்துட்டு கை தட்டிட்டு இல்ல. எங்களுக்கு எது எப்படி என்னன்றத வந்து பிரிச்சு பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அதிகமா அங்க இருக்காங்கன்னு அங்க விட்டு நம்மளை பத்தி நம்ம பேசிடுவோம். அங்க இருக்காங்க. ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்களும் அவங்களோட ஆள் கிடையாது, காசை கொடுத்துட்டு எம்டிசி பஸ்ல புக் பண்ணி இல்ல அது ஓகே. பட் நாம என்ன சொல்றோம்னா நம்ம சைடுல இருக்க அந்த மாதிரி ஒரு வெல் எஜுகேட்டட்னா அதுக்குன்னு எஜுகேட்டட் இல்லாதவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டரா இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது. நான் சொல்றேன் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு புரிதல் இருக்கிறவங்க தான் நாளுக்கு நாள் மக்களுக்கு என்ன நல்லதோ அதை செய்ய முற்படுறவங்க. அவங்களுக்கு எஜுகேஷனே இல்லைனாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற மனப்பான்மையில இருக்கவங்க. அவங்கதான் நம்ம கட்சியை சேர்ந்தவங்களே தவிர எங்கேயும் போயிட்டு சும்மா இன்னைக்கு போதண்டா தலைவனை பார்த்தோம் அப்படி கிடையாது. நீ எவ்வளவு வாட்டி அதுக்காக போய் பார்ப்ப? எங்க இவ்வளவு நாள் மாநாட்டுக்கு போயிருப்பான், இதுக்கு போயிருப்பான், எவ்வளவு நாள் அதுக்காக அவன் போல. அந்த தலைவன் முன்னெடுக்கிற அரசியலுக்காக அவன் அங்க போய் நிக்கிறான். குடும்பங்களையோ குழந்தைகளையோ இல்ல ஒரு பெண்களோ சும்மாலாம் வந்துட்டு பாக்கணும்னு அவ்வளவு பெரிய ஸ்டாம்பீட் கூட நடக்குவாங்க. அந்த இடத்துல அவன் ரிஸ்க் எடுத்து அவன் ஃபேமிலியே கொண்டு போய் நிறுத்தி சப்போர்ட் பண்றான். அவ்வளோ பேரை கூட்டிட்டு போய் அவன் சப்போர்ட் அவன் தலைவனுக்கு அவன் காமிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டானா, இன்னைக்கே பீப்புள் ஹவ் டிசைடட். இத நீ எந்த வகையிலுமே எப்பவுமே மாத்த முடியாது. அவனுக்கான நெக்ஸ்ட் லீடர் யாருன்னா அவன் இன்னைக்கே டிசைட் பண்ணிட்டான். நீ இதுக்கப்புறம் என்ன குட்டிக்காரனை அடிச்சு எவ்வளவு அவதூறு, எவ்வளவு ஃபேக் நியூஸ், எவ்வளவு அபியூஸ், நீ எது பண்ணாலும் எதுவுமே மாற போறது அதை நல்லா புரிஞ்சுக்கும். அதே மாதிரி நம்ம சைடு வந்து இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மாத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி புரோட்டோகாலை மீறது. ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு பெரிய லீடர் ஆயிட்டாரு. அவருக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு, அவர் சில வழிமுறைகள் இருக்கு. ஒரு கட்சி நடத்துற போது சில அன்பின் வெளிப்பாடுகளை நம்ம கட்டுப்படுத்தி அதை ப்ராப்பர் வகையில சேனல் படுத்தி காட்டணும்ன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும். சோ அதனால அந்த லவ் முக்கியம் தான். அந்த லவ் என்னைக்குமே ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு இடையூறா போயிடக்கூடாது. என்னைக்குமே அது ரெண்டும் இருக்கக்கூடாது. ஒரு செகண்ட் பிரச்சனை இல்ல, பிரச்சனை நீங்க சொல்றதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமான, நீங்க இந்த ஃபேமிலி ஆட்கள் கிட்ட நீங்க எது சொன்னாலும் எனக்கு தெரியல அது எப்படி அவங்களோட லவ்வ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்ல அதான் சொல்றேன். இது வந்து என்னன்னா காசு கொடுத்தாதான் அரசியல் நடக்கும், சரக்கு கொடுத்தாதான் கூட்டம் வரும் அப்படின்னு இவனுங்க நிறைய விஷயத்த நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கானுங்கல்ல. அதுக்காக நம்ம இங்க வரல. இல்லங்க இதெல்லாம் இப்படிதான் நடக்கும், ஃபேமிலி அன்பை எப்படிங்க கட்டுப்பா, அதுக்கு இல்ல. அது நம்மளோட பாத்து கிடையாது. எதையுமே இங்க நார்மலைஸ் பண்ணி இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு போறதுக்காக நம்ம அரசியல் வரல.
சோ இங்க வந்து நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்திருக்கோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்திருக்கோம், ஒரு கிரேட்டர் காஸ்க்காக வந்திருக்கோம். அப்படி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து தலைவர் வலியுறுத்துற போது அதை நம்ம வி ஹாவ் டு டேக் இட் சீரியஸ். அதாவது இது இப்படிதான் தலைவா இருக்கும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக அவர் சொல்லல. ஸோ வி ஹாவ் டு டெஃபினெட்லி டேக் இட் சீரியஸ். அண்ட் இதுல எப்படின்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க, ஆன்லைன்ல எல்லாருமே அபியூஸ் தான்ப்பா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. எப்படி விஜய் ஃபேன்ஸ் அதுல இருந்து மாறி இன்னைக்கு வந்திருக்காங்க, எப்படி அந்த மாற்றத்தை உண்டாக்குனாங்க, அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஓகே பண்ணுன்னு எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் மைண்ட் செட்டும் மாறி இன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஒரு அரசியலுக்கு வந்திருக்கும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு அட்லீஸ்ட் அந்த ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் இந்த சைடு வந்திருக்காங்கல்ல. அது எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நடக்கும் நீ நினைச்சிருப்பியா, நான் நினைச்சிருப்பேனா? அப்படி கிடையாது. சோ அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி எவால்வ் ஆயிட்டே வரும். ஒரு ஒரு இம்மெச்சூர்ட் ஸ்டேஜ்ல ஃபேன் ஃபைட் போட்டுக்கிட்டு இருந்திருப்போம். இல்லனா ஐ ட்ரஸ்டட் தட்னே உண்மையாலுமே இல்ல ஹரிசன் ஐ ஜெனுவன்லி ட்ரஸ்டட். அதுதான். பட் இது வந்து see you can, நான் இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு தளபதிக்கு வந்து ஃபேன்ஸ் கிட்ட நம்ம போய் பேசுறோம், ஓகே அவங்க வந்து ஓரளவு கண்ட்ரோல். நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து கார் மேல ஏறி பொக்கே தூக்கி போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ரைட் அதுதான். அது என்ன சொல்றேன்னா அது எப்படி, அதுதான் எனக்கு அது சொல்றேன். இப்ப என்னன்னா இது எல்லாமே வெல் அண்ட் குட், ஓகேவா? இப்ப நீ பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் திங்ஸ், நல்ல காட்சிகள் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், காட் ஃபர்பிடன் எதுவும் நடக்கல, பட் இன்கேஸ் அந்த அக்கா அதை தூக்கி போடுற போது லைட்டா ஸ்லிப் ஆயிருந்தாலோ ஏதாவது ஆயிருந்தா தளபதி ஓகே இறங்கி அவங்களுக்கு கேர் கிடைச்சிருக்கும் எல்லாம், பட் ஷி ஹாஸ் டு கோ த்ரூ தட் பெயின். அதுதான் இங்க தளபதியோட பாயிண்ட். நாட் பிகாஸ் அவருக்கு மாசாதான் இருக்கும், மத்த தலைவெல்லாம் இதை ரசிக்கலாம், சூப்பரா எனக்காக நின்று ரோட்ல நிக்கிறான் பார் அப்படின்னு கூட இருக்கலாம். பட் இவரோட எண்ணம் அது இல்ல, இவரோட செயல்பாடோ இவரோட எடுத்திருக்க முன்னெடுத்துக்க அரசியலோ அதை நோக்கி கிடையாது. சோ இப்ப நம்ம ஆரம்பத்திலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கம்யூனிகேட் பண்ணி இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். எப்படின்னா இப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்ல இதை ஸ்ப்ரெட் பண்றதோ, வாட்ஸ்அப் குரூப், நீங்க இருக்கிற என்னென்ன குரூப்ஸ் இருக்கோ எல்லாத்துலயும் நம்ம ஒரு இதை வச்சுக்கோங்க. இப்ப கேட்கிற இவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல ஒரு 20 பேர் இது கரெக்ட்னு நினைச்சாலும், தளபதி சொன்னதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற அந்த முன்னெடுப்பு ஆரம்பிச்சாலும் அது செயின் ரியாக்ஷனா டர்ன் அவுட். சோ நம்ம என்ன பண்ணணும், இப்ப ப்ராப்பரா வந்துட்டு இதை முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும் இண்டிவிஜுவலா. சும்மா இங்க ஸ்பேஸ்ல மட்டும் முடிச்சுட்டு போகாம குரூப்ஸ்லயோ இல்ல இது பாரு மீடியா எப்போ நம்ம உழுவோன்னு பாத்துட்டு இருக்கான், அதனால நம்ம இதெல்லாம் நம்ம தலைவருக்கு அரசும் பாதுகாப்பு கொடுக்கல சரியா, அவங்க நிறைய இடத்துல பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அதுவுமே இங்க மிஸ்ஸிங். இப்ப அதுவும் இல்லாத போது நம்ம தான் நம்ம தலைவருக்கும் நம்ம கட்சிக்கும் நம்ம தோழர்களுக்கும் ப்ரொடெக்ஷனா நிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். சோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது. அன்பின் மிகுதி எனக்கும் அப்படிதான் உனக்கும் அப்படிதான், எல்லாருக்குமே அந்த அன்புன்றது ஒரு பீக்ல தான் இருக்கு. பட் அதை மீறி இதை எப்படி சேனலைஸ் பண்ணி ஒரு நம்ம வி ஆர் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் வி ஹாவ் டு ஃபீல் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஃபீல் பண்ணி அதை நம்ம ஓன் பண்ணி நம்ம தலைவருக்காக அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ற போது தான் அந்த ஒரு இது எல்லாராலையும் பார்க்கப்படும். இவனுங்க அவதூறு பரப்புறவும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். தளபதி ஆட்சிக்கு வந்த அப்புறமும் அவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், இவங்க எல்லாம் என்ன ஒர்த்தா அப்படின்னு. அவனை விட்டுரு. பட் ஃப்ரம் அவர் எண்ட் இன்னில இருந்து கொஞ்சம் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் இதை ஒரு அவேர்னஸா ஸ்ப்ரெட் பண்ணி உங்க குரூப்ஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் சும்மா நீங்க பாருங்களேன், ஒரு 10 பேர் சும்மா இதை பத்தி பண்ணாதரான்னு சொல்லிட்டே இருப்பீங்க, ஒரு நாள் அது மாறும். பட் அதை நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு விட்டோம்னு வச்சுக்கோ, அந்த சேஞ்சை என்னைக்குமே நம்மளால கொண்டு வர முடியாது. தளபதியும் சினிமாவே நடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கலாம், ஆனா எல்லாருமே முடியாதுன்னு சொன்ன போது இறங்கி இன்னைக்கு அவரோட ஸ்டேச்சரா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரு என்ன இதுவா என்ன ஜோசியம் பார்த்திருப்பாரா? ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு உண்மையான விஷயத்தை எடுக்கிறேன், அவர் நம்மளை நம்பினாரு. சோ அந்த நம்பிக்கைய நம்ம காப்பாத்தணும்ன்றதுதான் நம்மளோட முதன்கண் குறிக்கோளா இருக்கணும். இப்ப நான் வந்து அவேவா இருக்கேன், என்னால இப்போதைக்கு கோவையில வந்திருக்க முடியாது, அதனால கூட நான் இப்படி பேசுறேன்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கலாம். ஏன்னா கிரவுண்ட்ல இருந்தேன்னா நானும் கத்துவேனே தவிர அட் த சேம் டைம் அந்த ஒரு மெச்சூரிட்டி நம்ம எல்லாருக்குமே வரணும். ஸோ இப்போ இங்க இருக்கவங்களை தாண்டி கிரவுண்ட்ல இருக்கவங்க, மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி தலைவரோட லெட்டர் போயிருக்கு, அதை வச்சு அவர் கண்டிப்பா இது பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல ப்ரோ, இல்லைங்க ப்ரோ, நான் இதை எப்படி பாக்குறேன்னா,
இப்ப அந்த வேன் மேல ஏறினாங்க பாத்தீங்களா, எனக்கு உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அது ரொம்ப மனசு வருத்தம் ப்ரோ. ஏன்னு வைங்களேன், என்னதான் பாத்தீங்கன்னா அது இதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தளபதி மேல உயிர் அன்போ வச்சிருந்தா கூட பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையா வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப வந்து மேலே ஏறும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் விழுந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு அது என்ன சொல்றது, அது கைகள் உடையிறதா இருக்கட்டும், இல்ல அவர் தவறி விழுந்து அவருக்கு ஒரு பாதிப்பு வர்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதனால தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அதான் சொல்றேனே, இருக்கிற அந்த 8 சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த 8 சேனலும் பாத்தீங்கன்னா விவாத மேடை போட்டு இதுதான் ரசிகர்களை வழி நடத்த மாட்டாரா, ரசிகர்களுக்கு இன்னும் இவங்களை வச்சுதான் கட்சி ஆரம்பிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இதையே ஒரு வேற டிபேட்டா. பாயிண்ட் இதுல ஸோ அதாவது அதுதான் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க bro. அதாவது ப்ரோ இதாவது இங்கிலீஷ்ல வந்து லூஸ் த பேட்டில் வின் த வார்ன்னு சொல்லுவாங்க. ம் 2026 தான் நமக்கு வார். அதுக்கு நடுவில் நடக்கிற சின்ன சின்ன பேட்டில்ஸ்ல நம்ம தோத்தாலுமே பரவாயில்ல. அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அதிமுகவோ இவங்க இல்லைங்க இல்லைங்க விமர்சிக்கவே இல்லைன்னு இல்ல சொல்லி நம்மள ஒப்பீனியன் பேசிட்டு இருந்தாங்க. ஒப்பீனியன் நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், இன்னைக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பேசுங்க நான் பேசுங்க பேசுங்க. இல்லைங்க நான் சொல்ல வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இனி வரும் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப யாரா இருந்தாலும் அது வந்து அஹ், அதான் தளபதி இந்த மாதிரி வெளியில வராருன்றப்ப அது எல்லாருமே பார்த்து அது சரியா நடந்துக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து அது அவருக்கும் பிரச்சனை வந்து அது நமக்கும் பிரச்சனை வந்து அது என்ன சொல்றது, அது கெட்ட பேர் அவ பேர் அது இல்ல அதாவது நான் ஏற்படுத்தக்கூடாது. என்ன சொல்ல வந்தேன்னா உம் திமுக ஸ்டார்டிங்ல வந்து நம்ம அதிமுகவை பத்தி விமர்சிக்கவே இல்லைன்னு சொல்லி பேசினானுங்க. அதையும் உம் விமர்சிச்சாச்சு அவங்க கூட்டணி போன பிறகு. அதுக்கப்புறம் பாஜக பி டீம்னானுங்க, வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக நம்ம ஜெயிச்சு அதையும் நம்ம பிரேக் பண்ணிட்டோம். இப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து இவங்க கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்படலை, உம் இவனுங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு ஆயுதம் தான் அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கு நம்ம வழி விடவே கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், லூஸ் த பேட்டில் வின் த வார். இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா பரவாயில்ல. ஆனா வார் ஜெயிச்சிடலாம் 2026ல. இதுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான் இப்போதைக்கு. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துக்கு போறாரு, 15 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துக்கு போறாருன்னா கண்டிப்பா எல்லாரும் அவங்க அப்படி பார்க்க செய்வாங்க. அவங்க இது வரைக்கும் வெறும் திரையிலே பார்த்த ஒரு ஆள் வந்து நேரில் பார்க்குறாங்க, அந்த ஒரு இது இருக்கும். எல்லாருக்குமே வந்து இப்ப நம்மள மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இல்லைங்க ஓகே புகழ், அதே ஏதாச்சும் அதே மாறிப்போம். இடத்துல அதான் புகழ், அதே இடத்துல நான் இருந்தா கூட பாத்தீங்கன்னா நானே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போறது இன்னொன்னு போட்டோ எடுக்கிறது நானே இதை பண்ணியிருப்பேனான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு தான் அன்பு எல்லாருமே வச்சிருக்கோம். ஆனா அது சொல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்கு. ஏன்னா அதான் சொல்றீங்களே, சின்ன சின்ன விஷயத்த கூட பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து எந்த அளவுக்கு இவனுக்கு நரேட்டிவ் செட் பண்ணலாம், எந்த அளவுக்கு இவனுக்கு இது பண்ணலாம். அதுவும் இல்லாத இது வந்து அதான் சொல்றேனே, இப்போ வந்து தளபதிக்கு வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னு வைங்களா, அவரு வந்து இது எப்படி ஆனா பார்த்தாலும் எல்லாருக்குமே அந்த நோக்கம் இருக்குன்னா இல்லைங்க கண்டிப்பா அந்த விஷயம் இல்ல பண்ணக்கூடாது. புகழ் ப்ரோ, நான் எப்படி சொல்றேங்கன்னா இதே திமுக தொண்டர்ல வந்து ரொம்ப உயிரா இருக்கிற தொண்டனும் இருக்கானுங்க. ஓகேங்களா? சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பசங்களும் இருப்பானுங்க. ஓகேங்களா? ஸ்டாலினே பேர் வச்சது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவரு பேர் என்னது, உதய் பேர் வச்சது, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பசங்க அந்த மாதிரி வரும்போது இன்கேஸ் இந்த மாதிரிலாம் வேன் மேலாம் ஏறினானுங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் போறாரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ துணை முதல்வரே இல்ல முதல்வரே பாத்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டா கூட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ற விதமே வேற. புரியுதுங்களா? ஆனா இங்க தளபதி வந்து அது என்ன சொல்றது, ஆஹ் அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அந்த அந்த அன்பை உள்வாங்கிக்கிட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அதான் சொல்றேனே, அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது அவருக்கே ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. இவங்க ஒரு வேளை இவங்க ஸ்லிப் ஆகி விழுறதோ இது பண்றதோ இதனால அவருக்கு வந்து ஒரு அவப்பேர் வர்றதோ, புரியுதுங்களா? சிம்பிளா ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவானுங்க, ஃபேன்ஸை கட்டுப்படுத்தல, ரசிகர்களை இன்னும் தொண்டர்கள் மனநிலைக்கு வரல, இன்னும் ரசிகர்கள் மனப்பான்மையிலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் சொல்லுவோம். இனிமே பாத்தீங்கன்னா அதான் சொல்றீங்களே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கடலூர்ல இருக்கேன், இதுக்கப்புறம் கடலூருக்கு அவருக்கு சுற்றுப்பயணம் வர்றதா இருக்கட்டும், இன்னொன்று இங்க பூத் கமிட்டி அரங்க வர்றதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்றது, இங்க கட்சியில உள்ளவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்றதா. ஆல்ரெடி நிர்வாகிகள்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து இன்னும் அவங்களுக்கு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிருக்கோன்னு இதுதான் வந்து வைங்களேன். நம்ம பண்ண போறோம். நானு ஆஹ் இதுதான் வந்து அதுதான் நம்ம நம்ம இப்ப பண்ணணும். ஓகேங்களா? உம்
இன்னொன்னு என்னன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ மேல பாருங்க. இருந்து குதிச்ச பிறகு இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்லைன்னா சொல்றேன். ஒரே என்ன இப்ப நம்ம இதுல வீடியோ பார்த்துருப்போம். இல்ல மான்ஸ்டர் ஒரே நிமிஷம் இருங்க, அவர் புகழ் பேசிட்டோம். சொல்லுங்க புகழ். நம்ம இப்ப இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதுல வந்து என்ன சொல்றோம்னா, போலீஸ் வந்து இந்த மாதிரி வராரு, ஃபர்ஸ்ட் டே மாரி பண்ணாரு, இல்லாட்டி நிறைய போலீஸ் நாங்க போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும். வர வரைக்கும் சைலண்டா தான் நின்றுருப்பாங்க. அவர் வந்தோன்னா அந்த கேஸ்ல எதிர்க்கிறாங்க பசங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அவுட்ல வந்து நிற்கும்போது அந்த கேஸ் வருது. அவங்க என்ன பண்ணணும்னா போக போக வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுன்ற ஸ்டெப்ஸ் தான் இப்ப எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம அவங்க கிட்ட போய் சொல்றது, அவர் வந்து வெயிட் பண்ணுவாரு, நமக்கு வந்து ஃபுல்லா பொதுக்கூட்டம் முடிய வரைக்கும் இருப்பாரு, உண்மையா நின்று பாருங்கன்ற விஷயத்த அவங்க மைக்ல சொன்னாங்க. நம்ம அதை வந்து கூட கூட்டிட்டு அவங்க கிட்ட சொல்லி அனுப்பணும். மாவட்ட தலைவர் யாரா இருந்தாலும் சொல்லி